சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை என்றால் 6 வாரமோ ஏதோ டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க சொன்னால் அதை அப்படியே டேட்டாவை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருவாங்க. விழுந்த ஓட்டு 749, திருப்பி பிரிக்கிறப்ப 750, செக்கிங் அப்பயும் 700. இது 3 இடத்துல வந்தா இந்த கயிறு கட்டுறது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. ஆனால் இதை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் திருப்பி வழக்கு போட்டிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச 6 பூத்துல சீல் ஒழுங்கா வைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அதோட விவிபேட்டையும் எண்ணிட்டாங்க. என்னதுல இன்னும் 6 ஓட்டு அதிகம் தான் இருக்கு. ஸ்டாலினுடைய மார்ஜினை விட இன்னொரு 6 ஓட்டு அதிகமா 781 ஓட்டு அந்த இதுல தோல்வி மார்ஜின் இருந்திருக்கு, அந்த 7 பூத்தை சேர்த்தா. சோ இப்படி இருக்கிறப்ப ஸ்டாலின் எந்த தைரியத்துல பண்றாருன்னு தெரியாது. ஏன்னா திமுக காரர்களால் போன தேர்தலின் தோல்வியை மொத்தமாகவே ஒத்துக்க முடியல. அதுலயும் ஸ்டாலின் தோல்வி என்பது மொபைலை எடுத்துக்கிட்டா அதுல எத்தனை ஓட்டை இருக்கு, இயர்போனுக்கு, சார்ஜருக்கு, இதுக்கு, இது மாதிரி எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஈவன் சார்ஜர் கூட ஓட்ட கிடையாது, AAA பேட்டரி தான் போடுறது. சோ தட் இதுக்கும் வெளிக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸ்டாலின் போட்ட வழக்கில் போன முறை நடந்ததிலேயே இவிஎம் சரியாக இருக்கிறதுன்னு உறுதியாச்சு. இப்ப திருப்பி வழக்கு போட்டிருக்காரு. அதாவது விநாசகாலே விபரீத புத்தியும் வாங்க. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கொளத்தூர்ல நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு அறிவிக்கணும்னு சென்னை ஹைகோர்ட்ல ஸ்டாலின் அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு வர இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் 8000 சொச்சம் வாக்கு வித்தியாசத்துல தன்னோட தோல்வியை தழுவிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷின்லாம் செக் பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது எதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்குது? இந்த வழக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, 2 விஷயம். ஒன்று, அந்த இவிஎம் செக் பண்றப்ப செக் பண்ண ரிசல்ட்டு ஸ்டாலினுக்கு எதிராக தான் போச்சு. ஆனால் அந்த மிஷினை எடுக்கிறப்ப 7 பூத்துல இருந்து எடுக்கிறப்ப ஒரு பூத்துக்கு 2-3 மிஷின் வச்சுக்காங்க. 7 மிஷினை சரியாக சீல் வைக்கவில்லை அப்படின்னு. அது எல்லாமே கேமராவில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க முன்னாடியும் பண்ணியிருப்பாங்க. எதிர்கட்சி எம்எல்ஏ கூடிய ஆட்களும் வந்திருப்பாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை என்றால் 6 வாரமோ ஏதோ டைம் இருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் சொன்னால் அதை அப்படியே டேட்டாவை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் அதற்குரிய பணத்தை கட்டினால் 100% அந்த பிரிண்ட் ஆகிற விவிபேட்டையும் எண்ணுவாங்க. பட் விவிபேட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு 30 நாளோ 45 நாள் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பில் அழிஞ்சிடும். இப்போ நம்ம கடையில் வாங்குற பில்லெல்லாம் எப்படி அழியுதோ அந்த மாதிரி சின்ன இது அழிஞ்சிடும். ஏன்னா தெர்மோ பிரிண்டிங்னு பேர். ஸோ இவர் அந்த நேரத்துக்குள்ள பணத்தை கட்டி பார்த்துட்டார். ஸோ இப்போ இவருடைய வக்கீல்கள் அது சீலே வைக்காமல் வச்சுருந்தாங்க, இல்லை சீல் சரியாக வைக்கல, ஸோ இதனால் இதை சேலஞ்சு பண்ணலாம் என்று அன்றைக்கும் பேசி ஒரு நாள் வெளியில் போனாங்க, கலந்துக்கலன்னா அடுத்த நாள் மற்ற வேட்பாளர் ஆளுங்க வந்தாங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. சென்னை கமிஷனர் சமீரன் அவர்கள் எதுலேயுமே எந்த தப்பும் இல்லை, ஸ்டாலின் தோல்வி உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவருக்கு என்னன்னா, இவங்களுடைய வக்கீல் சொன்னதை வச்சுக்கிட்டு பண்ணலான்னு அட்வைஸ் இப்போ பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே 5 இடைத்தேர்தல்கள் இருக்கிறதுனால நேற்றுக்கும் அது இப்போதைக்கு நடத்தக்கூடாது, அது தீர்ப்பு வரைக்கும் நாங்களும் நடத்தலைன்னு சொல்லியிருக்கோம். அதில் 4 அதிமுக ராஜினாமா பண்ணது. ஒரு சீட்டு எதுன்னா திருச்சி கிழக்கு சீட்டில் விஜய் வெற்றி பெற்றது செல்லாது, என்னைத்தான் வெற்றி பெற்றேன்னு அறிவிக்கணும்னு இனிகோ எரிதிராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் குழந்தைகளை பயன்படுத்தியிருக்காரு, அதனால் அவர் வெற்றி செல்லாது. இந்த மாதிரி எங்கேயுமே தீர்ப்பு வந்ததில்லை. ஸோ இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அதே மாதிரி நான் தான் வெற்றி பெற்றேன்னு சொல்லணும்னு இங்கே போட்டிருக்காரு. ஸோ இப்போ என்ன சிக்கல்னா, தேர்தல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஓட்டு போட போனீங்கன்னாலே உடனே என்ன தமிழ் அமுதன் 849 அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே 2-3 உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு பூத்து இதில் உட்காந்துருப்பா, திமுகவில் ஒருத்தர் அதிமுகவில் ஒருத்தர்னு உட்காந்துக்கிட்டு தமிழ் நமக்கு தான் போடணும் அப்படின்னு அவங்க ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. இதெல்லாம் இல்லை, வீட்லேயே வந்த பூத் ஸ்லிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போன உடனே உங்கள் பூத் ஸ்லிப்பை பார்த்துட்டு தமிழ் 840 இருக்கிற அத்தனை ஏஜென்ட்டுகளும் டிக்கெட் அடிச்சுட்டு
பார்த்துட்டு ஒரு சிலர் உங்கள் மூஞ்சி நீங்கள் தானே அவங்க ஃபில்டர்களில் பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி மொத்தம் ஒரு பூத்துக்கு இன்றைக்கி சராசரி 1000லேருந்து 1200. ஸோ 1200ல் எத்தனை பேர் வந்துடுறாங்க, எத்தனை பேர் போட்டாங்க, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் டிக் அடித்து எல்லாரும் வச்சுக்கிறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்டில் இது 00 அப்படிங்கிறது எல்லாரும் 0வை பார்த்துட்டு டம்மி ஓட்டிங்னு சில நேரம் போட்டுப்பாங்க. அதாவது சில நேரம் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே தாமரைக்கே போகுது, எல்லாமே ஆளுங்கட்சி உதயசூரனுக்கே, இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்காக சில நேரம் 5 டம்மி ஓட்டுன்னு அதையும் நோட் பண்ணுவாங்க. இதையெல்லாம் டம்மி பண்ணிவிட்டு 5 டம்மி ஓட்டு, அதுக்கு பிறகு எல்லாரும் திருப்பி கையெழுத்து போட்டுவிட்டு முடிஞ்ச உடனே 1200க்கு 749 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எல்லாரும் கையெழுத்து போடுவோம். அங்கே போய் இது அதுக்கப்புறம் தான் சீல் வைப்பாங்க. சீல் வச்சப்பறம் நாங்கள் பார்த்தோன்னு இவங்களும் கையெழுத்து போடுவாங்க. இப்போ அங்கே போய் ஓப்பன் பண்ணுறப்ப சீல் இருக்கா, உடனே எல்லாரும் கையெழுத்து போடணும் சீல் இருந்ததுன்னு. அதன் பிறகு சீல் பிரித்த உடனே ஃபஸ்ட்டு அந்த 749 மேட்ச் ஆகுதா, மொத்த ஓட்டு கரெக்ட் ஆகுதா. ஏன்னா இங்கே 1200ன்னு காட்டிட்டு அங்கே 1250ன்னு காட்டினாலும் தப்பு. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்சியுடைய ஏஜென்ட்டும் கையெழுத்து போடுறாங்க. ஸோ இப்போ ஒரு 2 மிஷினுக்கு மேலே அந்த கயிறில் சீல் வைக்கிறங்கிறத விட அந்த இந்த கையெழுத்து எல்லாரும் ஒழுங்காக போட்டிருக்காங்களா, விழுந்த ஓட்டு 749, திருப்பி பிரிக்கிறப்ப 750, செக்கிங் அப்பையும் 700, இது 3 இடத்துல வந்தால் இந்த கயிறு கட்டுறது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. ஆனால் இதை வைத்து கொண்டு ஸ்டாலின் திருப்பி வழக்கு போட்டிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச 6 பூத்தில் இது கட்டல, சீல் ஒழுங்காக வைக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் மொத்த கவுண்ட்டுக்கு அது மாத்திரம் இல்லை, அதோட விவிபேட்டையும் எண்ணிட்டாங்க. எண்ணதில் இன்னும் 6 ஓட்டு அதிகம் தான் இருக்கு. ஸ்டாலினுடைய மார்ஜினை விட இன்னொரு 6 ஓட்டு அதிகமாக 781 ஓட்டு அந்த இதில் தோல்வி மார்ஜின் இருந்திருக்கு. அந்த 7 பூத்தை சேர்த்தா இன்னொரு 6 ஓட்டு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஸ்டாலின் எந்த தைரியத்தில் பண்ணுறாருன்னு தெரியாது. ஏன்னா அவருடைய வக்கீல்கள் ஒன்றும் இல்லை. நம்ம பொன்முடி கேஸில் வந்த பொழுது இந்த வழக்கை அதிமுக காலத்தில் அன்னைக்கு லீகல் செக்ரட்டரியாக சட்ட செயலாளராக இருந்த ஜெயச்சந்திரன் தான் இந்த கேஸை போட்டாரு. இப்போ அவரே தான் இங்கே இவர் தீர்ப்பை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு அந்த கேஸ் வெற்றி பெறணும் என்பதாக அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லேட்டன்ட் இன்ட்ரெஸ்டோ ஏதோ ஒரு வார்த்தையை திமுகவுடைய இவர் யூஸ் பண்ணார் வழக்கறிஞர். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இது எதையுமே சொல்லலை. அவங்க சொன்னதெல்லாம் இவருக்கு வயசாயிடுச்சு, இவர் பாவம், இவருக்கு பெயில் கொடுங்க இப்படின்னு இன்னும் சில எங்க இப்பதான் விசாரணை வரைக்கும் வந்தாச்சு. இந்த இல்லை நான் சொல்றது இது அந்த வழக்கு சொல்றேன். ஸோ இந்த வழக்கறிஞர்கள் இங்க நம்ம கிட்ட இதுல பேசினது வேற. பொன்முடி வழக்குல எதுக்காக ஸ்டே வாங்குவேன், ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு நம்ம கிட்ட சொன்னது வேற. ஆனால் அங்க போய் ஸ்டே வாங்கி இருக்கிற காரணங்கள் வேறு, டெக்னிக்கலாக வேற ரீசன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட சொன்னது இப்போ ப்ரெஸ்ஸில் போன வாரம் முதல் நாள் என்ன சொன்னாங்க, 6 மிஷினுக்கு சீல் இல்லை, அதனால நாங்கள் இது ஏமாத்தம் கலந்துக்க மாட்டோம்னாங்க அந்த விவிபேட் என்றதுக்கு. அடுத்த நாள் மற்ற கட்சிக்காரெல்லாம் போயிட்டான் அப்படின்னோடனே கடைசி நாள் இவங்களும் போனாங்க. ஆனால் இவங்க சொன்னதை வச்சு இவரை இது பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக காரர்களால் போன தேர்தலின் தோல்வியை மொத்தமாகவே ஒத்துக்க முடியல. அதுலேயும் ஸ்டாலின் தோல்வி என்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது 96ல் பர்கூரில் தோத்துருக்காங்க. ஸ்டாலின் தோத்ததெல்லாம் அவர் எம்எல்ஏவாக இருந்தப்போ தான் 91ல் தோத்திருக்காரு, 84ல் தோத்திருக்காரு, 84 தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, 84, 91 2 தடவை தோத்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாம் வெற்றி தான். ஆமாம். ஸோ அதனால உங்களுக்கு அதெல்லாம் சாதாரண எம்எல்ஏ, மந்திரி கூட கிடையாது. வேற இது முதலமைச்சராக லீட் பண்ணிட்டு தோத்தாருங்கிறத, அதுவும் அவங்க நினைப்பு என்னன்னா நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம் 200க்கு மேலே தான் சொன்னவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன முறை செக் பண்ணது. இதுக்கு நம்ம சேனல்லையோ வேறு சேனல்லையோ நான் சொன்னேன். இவிஎம் விவிபேட்டை பற்றி பலர் பல்விதமாக சொல்கிறாங்க. இதில் சிலர் தன்னுடைய பேக்ரவுண்டை பெருசாக காட்டிக்கிறாங்க. ஒரு அப்துல் கலாமுடைய தோழர்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இது மாதிரி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருப்பார். இதில் நம்ம ஒரு மொபைலை எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனை ஓட்டை இருக்குது. இதுக்கு நம்ம இயர்ஃபோனுக்கு, சார்ஜருக்கு, இதுக்கு இது மாதிரி பல இது இருக்குது. ஆனால் ஒரு இதில் எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஈவன் சார்ஜர் கூட ஓட்ட கிடையாது, AAA பேட்டரி தான் போடுறது. ஸோ தட் இதுக்கும் வெளிக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா இதை வைஃபை மூலமாகவோ இது மூலமாகவோ மாற்ற முடியாது. இதை பல முறை 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் இது பண்ணி ஹேக் பண்ணி காட்டுங்கன்னு ஒரு வாரம் மிஷினை வச்சு அலுவலகத்துக்கு கூப்பிட்டாங்க. இது
ஆம் ஆத்மி கட்சி மாத்திரம் என்ன சொன்னா, எங்கிட்ட மிஷினை கொடுங்க, நாங்க அந்த மதர் போர்டை கழட்டி மாத்தி பண்றோம். யோ, நீ அங்க பூத்துல எல்லாரும் முன்னாடி உட்கார்ற, அத்தனையும் கேமரால வந்து அங்கங்க இருந்து மதர் போர்டு கழட்ட முடியாது. இன்னும் ஒரே ஒரு இது, மகாராஷ்டிராவை சேர்ந்த சரத்பவார் கட்சிக்காரங்க வந்துட்டு எங்களுக்கு தெரியாது, பார்க்க வந்தோன்னு பேசாம கையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. ஸோ யாருமே ஆக்ட் பண்ண வரல. ஸோ இதை எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஸ்டாலின் போட்ட வழக்கில் போன முறை நடந்ததிலேயே விவிபேட் இவிஎம் சரியாக இருக்கிறதுன்னு உறுதியாச்சு. இப்ப திருப்பி வழக்கு போட்டிருக்காரு. அதாவது விநாசகாலே விபரீத புத்திம்பாங்க. சரி, தோத்தாச்சு, அதை தாண்டி நான் போறேன் அப்படின்னு அடுத்த வெற்றி. ஏன்னா ஜெயலலிதா 96ல் தோத்த பிறகு அதோட அவங்க விடாம அவங்க வீட்டில் போய் ரெய்டு பண்ணி அவங்களுக்கு இத்தனை செருப்பு இத்தனை புடவைலாம் காட்டினாங்க. ஆனா இதெல்லாம் கவலைப்படல. 98 தேர்தல் வர்றப்ப அவங்க போய் இங்க இருந்து தைலாபுரம் போய் இவரோட கூட்டணி வச்சுக்கிட்டார், பாட்டாளி மக்களோட. இது தாயகம் போய் மறுமலர்ச்சி திராவிட கட்சியோட கூட்டு, இது பிஜேபி கமலாலயம் போய் கூட்டணி, இப்படி பண்ணிக்கிட்டு 39 சீட்ல 31 சீட் அவங்களே தோத்த நிலைமையில இருந்து 31 சீட்டை பிஜேபி கூட்டணியில் ஜெயிச்சாங்க. அப்படி பண்ணாம இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க. இன்னைக்கு திமுக தேமுதிகவை தவிர யாரும் இல்லை. தேமுதிகவும் இந்த இது சமீபத்தில் நடந்த சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஆதரவு பண்ணி ஓட்டு போடாம அந்த டீலிமிட்டேஷன்ல வந்து இதுக்கு எதிர்த்து தான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட எந்த கூட்டணியும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப இதை கடந்து போயிருக்கணும். திமுகவுடைய வழக்கறிஞர்கள் கொடுக்கிற அட்வைஸை கேட்டுட்டு இந்த வழக்கை மீண்டும் போட்டிருக்கிறார். இது நிற்காது. என்னை பொறுத்தவரை தாவேகா காங்கிரஸ் முந்தானேத்துக்கு திரு இவர் பேசிய பின்பு எந்த நேரத்திலும் காங்கிரஸ் நம்மை விட்டு போகுமோங்கிற ஒரு பயத்தில் தான் நேற்றைய தினம் 3 சிலிண்டர் இதையெல்லாம் சொல்லி மோஸ்ட்லி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிப்ரவரியில் ரீஎலெக்ஷன் வைக்கிறதுங்கிற ப்ராசஸை நோக்கி தான் பொங்கலை ஒட்டி இந்த ஃப்ரீ சிலிண்டரும் இதை ஒட்டி பஸ் பாஸ்ன்னு அறிவிச்சிருக்காங்கன்னு சந்தேகம் வருது. ஸோ இப்படி வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தால், ஏன்னா விஜயுடைய வெற்றிக்கும் வெற்றி பெற்று அவர் ரிசைன் பண்ண பெரம்பூரில் கூட அவர் தன் சொத்துக்களை சரியாக கணக்கு கொடுக்கல. பெரம்பூர்ல திருச்சி கிழக்குல இல்ல, பெரம்பூர்லயும் சரி திருச்சி கிழக்கிலும் சரி அவருடைய பிரமாண பத்திரத்தில் சில சொத்துக்களை பற்றிய விவரங்கள் தவறாக இருக்குங்கிறப்ப அவர் ராஜினாமா பண்றது நல்லதுங்கிறப்ப ஸோ மொத்தமாகவே கழிச்சிட்டே கொண்டு வந்தால் மக்கள் ஓட்டு வேணும் தான் நேற்றுக்கு இதை கொண்டு வந்தார்னு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலினும் இடைத்தேர்தலில் நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும்னு இதை போட்டிருக்கார். பட் இந்த வழக்கு வேகமாக முடிந்தால் அவருக்கே பாதிப்பாகத்தான் அமையும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி.